அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர், தோழர், தொடர்ந்தோர் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய பேரருளால் ரமதான் மாதத்தினுடைய 2வது தராவீகை முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய நோன்பையும் தராவீகையும் குர்ஆன் ஓதல்களையும் இன்ன பிற வழிபாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்குரிய பிரதிபலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு, நேற்றைய தினம் ரமதான் மாதம் அல்லாஹ்வினால் நடத்தப்படுகிற ஆன்மாவுக்கும் ஆன்மாவினுடைய தூய்மைக்கும் சீரமைப்புக்கும் அதனுடைய ஆரோக்கியத்திற்கும் வலிமைக்குமான ஒரு முகாம் என்று குறிப்பிடப்பட்டது. இந்த மாதம் முழுவதும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு பல்வேறு வகையான பரிசோதனைகளை நடத்துகிறான். முழுக்க அவை ஆன்மீக பரிசோதனைகள். அதிலே முதலாவது டெஸ்ட் பரிசோதனை நோன்பு. இது குறித்து திருக்குர்ஆன் ஷரீஃபில் 2வது அத்தியாயத்தின் 183வது வசனம் சொல்வது நமக்கு தெரியும். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதைப் போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய பல்வேறு டெஸ்ட்டுகளிலே, பரிசோதனைகளிலே முக்கியமானதொரு பரிசோதனையை இந்த வசனத்திலே நோன்பு என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த மாதத்தில் இன்னும் நிறைய பரிசோதனைகள், நிறைய டெஸ்ட்டுகள் இருக்கின்றன. இப்பொழுது தொழுது விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இரவு தொழுகை, தராவீஹ் என்பதும் சரி, அல்லது தஹஜ்ஜுத் என்று சொல்லக்கூடிய தொழுகைகளாக இருந்தாலும் சரி, அதுவும் கூட ஒரு பரிசோதனை தான். இந்த பரிசோதனையை குறித்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தகவல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பானதொரு விஷயம், இந்த மாதத்திலே திருக்குர்ஆன் ஷரீஃப் இறக்கி வரப்பட்டது. அது ஒரு வாழ்க்கை பாடம் என்று சொன்னால், அந்த பாடத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இரவு தொழுகைகள். இரவு தொழுகைகளிலே நீண்ட நேரம் ஓதப்படுகிற இந்த கிராத்துகள். உண்மையில் நாம் அரபு மொழி தெரியாததன் காரணமாக அந்த பாடங்களை நேரடியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஒரே வழி, அடுத்த நாள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற சமயத்தில் ஏதேனும் ஒரு மொழிபெயர்ப்பை எடுத்து வைத்துக்கொண்டு ஓதப்பட்ட வசனங்களுடைய தர்ஜுமாவை, மொழிபெயர்ப்பை வாசித்து புரிந்து கொள்வதுதான். அல்லாஹ் நடத்தி இருக்கக்கூடிய அந்த பாடத்தை நம்மால் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையிலே நடத்தப்படுகிற பாடம் இரவு தொழுகைகள், அதுவும் ஒரு பரிசோதனை. இறை வழியிலே செலவு செய்கிறோம் இந்த மாதத்திலே, இன்னும் ஒரு பரிசோதனை. ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்து கொள்கிறோம், இன்னொரு பரிசோதனை. இந்த மாதம் ஷஹ்ரு சப்ர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸிலே, பொறுமையினுடைய மாதம். அதுவும் கூட ஒரு பரிசோதனை தான். இந்த மாதத்திலே குறிப்பிட்ட சில ஹதீஸ்களின் பின்னணியிலே கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய மாதம். எனவே அதுவும் ஒரு பரிசோதனை. இந்த மாதிரியாக ஒரு ஆன்மீக மாஸ்டர் செக்கப்புக்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு சொல்லப்பட்டிருந்தது. அன்பானவர்களை, ரமலான் மாதத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு, ரமலான் மாதத்தை எதிர்கொள்வதற்கு நாம் 3 வகையிலே தயாராக வேண்டும். ஒன்று, மனோரீதியாக தயாராகிறது, மென்டலி ப்ரிப்பரேஷன். இந்த மாதம் வரப்போகிறது, இந்த மாதம் நமக்கு மிகப்பெரிய அருளை தரக்கூடிய மாதம் என்கிற ரீதியிலே மனோரீதியாக தயாராவது. இன்னொன்று, உடல் ரீதியாக தயாராவது. மூன்றாவதாக, பொருளாதார ரீதியாக தயாராவது. இந்த மாதத்தை எதிர்கொள்வதற்கும் பயன்படுத்திக் கொள்வதற்கும் 3 வகையில் தயாராக வேண்டும். மனோரீதியாக தயாராகிறது அப்படின்னு சொன்னால், இதை பற்றி திருக்குர்ஆன் ஷரீஃபில் இந்த ஹிதாயத் என்கிற ஒரு செய்தியை 3 கோணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கோணம் 10வது அத்தியாயத்தின் 108வது வசனம், குல் நபியே சொல்லுங்கள், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களை கது ஜாஅக்குமுல் ஹக்,
மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து ஒரு உண்மை வந்திருக்கிறது. ஃபமன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸிஹி, எவர் ஹிதாயத்தை மேற்கொள்கிறாரோ அவர் தனக்காக வேண்டித்தான் அதனை மேற்கொள்கிறார். வமன் வல்ல ஃபஇன்னமா யதில்லு அலைஹா, எவன் வழிகேட்டில் செல்கிறானோ அதனுடைய விளைவை அவன்தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். வமா அன அலைக்கும் பி வக்கீல், உங்களுக்கு நான் பொறுப்பாளனாக முடியாது என்று சொல்லிவிடுங்கள். அப்போ அவன் கபருக்கு அவன் தேடிக்கணும் என்கிற கருத்தை இந்த திருக்குரான் வசனம் எடுத்து சொல்லுகிறது. சுயமாகவே ரமதான் மாதத்திற்காக வேண்டி தயாராக வேண்டும். யாரும் முதுக பிடிச்சி தள்ளிவிடக்கூடாது. நமக்கு நாமே இதை பற்றி புரிந்து கொண்டு தயாராக வேண்டும். இது மாதிரியான செய்திகள் இன்னும் 2 வசனங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 3 வசனங்களிலே இருக்கக்கூடிய கோணமும் ஒன்றுதான். ஹிதாயத்திற்காக வேண்டி இன்னொருவர் முயற்சியின் மூலமாக ஹிதாயத்தை நாம் பெற முடியாது. அதை குறித்து இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் அதுதான். நபியே, நீங்கள் விரும்புகிற மக்களுக்கெல்லாம் உங்களால் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. செய்தியை கொண்டு போய் சேர்த்து வைப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலை. ஹிதாயத் என்பதை நான் தான் கொடுப்பேன். திருக்குரான் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ இந்த ஹிதாயத் என்பதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது இன்னொருவருடைய முயற்சியால் நடக்காது, நம்முடைய சொந்த முயற்சியின் மூலமாகத்தான் நடக்கும். இப்போ ரமலான் மாதத்தினுடைய எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுய முயற்சி இருக்க வேண்டும், சுய ஆர்வம் இருக்க வேண்டும். இதைத்தான் மனோரீதியாக தயாராகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரியாக மனோரீதியாக தயாராகிறதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி கொள்வதற்காக இந்த மாதத்தை பற்றிய தெளிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன தெளிவு? இந்த மாதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த மாதத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன, இந்த மாதத்தினுடைய முக்கியமான இபாதத்துகள் என்னென்ன, நோன்பு என்கிற விரதம் எதற்காக வேண்டி நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நோன்பு வைக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், நோன்பை எப்படி நிறைவேற்ற வேண்டும், என்னென்ன காரியத்தில் ஈடுபட்டால் இந்த நோன்பு என்னுடைய நன்மைகள் கிடைக்காமல் போகும், நோன்பை பாழாக்கிவிடக்கூடிய செயல்களிலிருந்து விலகி இருக்கிறது எப்படி, ரமலான் மாதத்துக்கும் குரானுக்கும் என்ன தொடர்பு, இந்த மாதிரியான பல விஷயங்களை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை பற்றி தெளிவான முறையிலே ஒரு கருத்தை உருவாக்கி கொள்ளாமல் அந்த காரியத்தை செய்ய முடியாது. நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ ரமலான் மாதத்தில் நாம் ஈடுபட வேண்டும், ரமலான் மாதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், ரமலானுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரமலானை பற்றிய ஒரு முழு தெளிவு இருக்க வேண்டும் மேலே சொன்ன மாதிரியான விஷயங்களை. அப்போ கொஞ்சம் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். மேலே சொல்லப்பட்ட சில கேள்விகளின் அடிப்படையில் சுயமாக சில தெளிவை அடைந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கக்கூடாது. நம்முடைய சொந்த முயற்சி இருக்க வேண்டும். ரம்ஜான் மாதம்னா என்னங்கிறது நான் நேற்றைய தினமும் இதற்கு முன்னாலும் பல இடங்களிலே சொன்னதைப் போல ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அதை குறித்து தெளிவாக ஒரு கருத்தை உருவாக்கி கொள்ளாமல் அந்த வேலையை செய்ய முடியாது. செஞ்சால் அது கெட்டு போகும். ரமலானும் அப்படித்தான். எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நானும் நோன்பு வைக்கிறேன், எல்லாரும் தராவி தொழுவு போகிறாங்க, நானும் தராவி தொழுவு போகிறேன் என்கிற ரீதியில் சூழ்நிலையில் கலந்து போவதால் இந்த ரம்ஜானை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது, பயன்படுத்த முடியாது. அது எது மாதிரி தெரியுங்களா? நம்மை சுற்றி ஒரு ரம்ஜான் அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகுது பாருங்கள். ரமலான் மாதம் வந்துட்டானாக்கா நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நாம் முயற்சி செஞ்சாலும் முயற்சி செய்யாவிட்டாலும் மஹல்லாக்களில் ஒரு ரம்ஜான் அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகுது. இதிலிருந்து நாம் தனியாக இருக்க முடியாது. அப்படி தனியாக இருந்தால் ஒரு அந்நிய தன்மை தெரியும், ஒரு உறுத்தல் ஏற்படும். எல்லாரும் நோன்பு வச்சுருக்கும் போது நம்ம நோன்பு வைக்கலான்னு வச்சுக்கோங்க, என்னதான் ரகசியமாக நாம் சாப்பிட்டாலும் வெளியே வரும் பொழுது இந்த ரமலான் அட்மாஸ்பியர்லேருந்து நாம் அந்நியப்பட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு இரிட்டேஷன் இருக்கும். வேறு வழி இல்லை, அந்த இரிட்டேஷன் வேண்டாம். நாம் நோன்பு வச்சுட்டுலேங்கிறது 4 பேருக்கு தெரிஞ்சால் நம்ம மானம் கப்பல் ஏறிடும், அதனால் வச்சுருவோம். இதுக்கு பேர் நோன்பு இல்லை. இதுக்கு பேர் என்ன இல்லை? நோன்பு கிடையாது. எல்லோரும் வைக்கிறாங்க, நானும் வைக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் இரவு தொழுகைக்கு போகிறாங்க, நான் மட்டும் எங்கேயாவது சாயாக்கடையில் உட்காந்துட்டு இருந்தா 4 பேர் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குவாங்க. வேறு என்ன பண்ணுறது, போயிடுவோம். இதுக்கு பேர் இரவு தொழுகை இல்லை.
ஒரு ஆத்மார்த்தமான முறையிலே இரவு தொழுகையை தொழுவதால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அந்த இரவு தொழுகையில் ஈடுபட வேண்டும். இப்போ மனோரீதியாக தயாராகிறதுல அதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரமலான் மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகிற பொழுது நாம் எல்லாம் ஏற்கனவே பல விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறோம். ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது நோன்பு, இரவு தொழுகை, அப்புறம் ஜக்காத்து கொடுக்கணும், சதக்காக்கள் நிறைய செய்வாங்க, நோன்பு கஞ்சிக்கு காசு கொடுக்கறது, நோன்பு கஞ்சிக்கு காசு கொடுத்து செஞ்சோன்னாக்கா நோன்பாளிகளுக்கு உண்டான நன்மையும் நமக்கு கிடைக்கும். அது ஒரு இபாதத்து தான். இந்த மாதிரியாக ரமலான் மாதத்தினுடைய சிறப்பான வழிபாடுகள், முக்கியமான வழிபாடுகள் என்னன்னு கேட்டால் இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனால் உண்மையில் பாருங்கள், இந்த ரமலான் மாதத்தில் என்னென்ன இபாதத்துக்களையெல்லாம் நாம் செய்கிறோமோ அதுக்கெல்லாம் அடிப்படையான காரணமாக இருக்கிறதே என்ன தெரியுங்களா? குர்ஆன் தான். குர்ஆனுக்காக வேண்டி தான்ப்பா பெருநாள் எதுக்காக வேண்டி? 30 நாள் நோன்பு வச்சதுக்கு அல்லாஹ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு பெருநாள். 30 நாள் என்ன செய்கிறோம்? நோன்பு வச்சுருக்கிறோம். அப்படி நோன்பு வச்சதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்படித்தானே பெருநாள் வந்துச்சுனாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சின்னவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? பெருநாளுக்கு என்ன கொடுப்பாங்க? பெருநாள் அன்னைக்கு பெருநாள் காசு. அது மாதிரி அல்லாஹ் பெருநாள் காசு கொடுக்குறானா? 30 நாளாக நீங்கள் நோன்பு வச்சிங்கல்ல, இந்தாங்க உங்களுக்கு பெருநாள் சிறப்புன்னு போட்டு பெருநாளை அப்படி கொடுக்கறது அல்ல. இந்த ரமலான் மாதத்தில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள், சிறப்பு வழிபாடுகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது குர்ஆன் தான். இந்த குர்ஆனுக்காக வேண்டித்தான் நோன்பு, குர்ஆனுக்காக வேண்டித்தான் இரவு தொழுகை, குர்ஆனுக்காக வேண்டித்தான் ஜக்காத்து, குர்ஆனுக்காக வேண்டித்தான் இஃப்தார், குர்ஆனுக்காக வேண்டித்தான் சஹர். என்னென்ன அமல்கள் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அத்தனையும் குர்ஆனை பின்னணியாக வைத்துத்தான். அப்படித்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் திருக்குர்ஆன் இறக்கியுள்ளப்பட்டது. என்ன திருக்குர்ஆன்? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன். அதே மாதிரி வபையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியினுடைய தெளிவான ஆதாரங்களை கொண்டிருக்கக்கூடிய குர்ஆன். வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன் இந்த ரம்ஜான் மாதத்தில் தான் இறக்கியுள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். எனவே யார் உங்களில் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவன் நோன்பு வைக்கட்டும். அப்போ குர்ஆன் இறங்கினதுனால தான் நோன்பு வைங்கன்னு சொல்கிறான். குர்ஆன் என்பது பாடம் சொன்னால் அதுக்கான பரீட்சை தான் நோன்பு. அந்த பாடத்தை தான் இரவு தொழுகைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ முதல்ல சொன்ன மாதிரி ரமலானுடைய அத்தனை சிறப்புகளும் அத்தனை சிறப்பு வழிபாடுகளும் குர்ஆனை ஒட்டித்தான். ஆனால் இங்கே வேடிக்கை என்ன தெரியுமா? எல்லா இபாதத்துகளையும் செய்வோம், ஆனால் குர்ஆனில் மட்டுமே நாம் கவனம் செலுத்த மாட்டோம். குர்ஆனுக்கும் நமக்கும் இடையில் 5 கடமைகள் இருக்குது. குர்ஆனுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகள் 5. இப்போ நான் கொஞ்சம் அதை வரிசைப்படுத்தி சொல்கிறேன். அந்த 5 கடமைகளையும் நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்துடைய நிலைமைகளையும் கொஞ்சம் ஒப்பீடு செஞ்சு பார்க்கணும். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஓதுறத கேட்கிறது. இஸ்திமாஉல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படுவதை கேட்பது. 2வது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவது. இன்னொரு ஆள் ஓதுறத கேட்கறது ஃபஸ்ட்டு. 2வது கடமை நாமளே ஓதுவது. 3வதாக முக்கியமான விஷயம் அதனை மனப்பாடம் செய்வது. குர்ஆனுடைய சில வசனங்களை மனப்பாடம் செய்யணும். இது குர்ஆனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடமைகள் 3வது. 4வதாக ததப்புருல் குர்ஆன், அந்த குர்ஆனை நாம் சிந்திக்கணும், ஸ்டடி பண்ணணும், ஆய்வு செய்ய வேண்டும். இது 4வது கடமை. 5வது கடமை அந்த குர்ஆனை சிந்தித்ததை நம்முடைய சொந்த வாழ்க்கையில் செயல்படுத்தணும். இப்படி 5 வகையான தொடர்பு அல்லது 5 வகையான கடமை குர்ஆனுக்கு நமக்கும் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன். இஸ்திமாஉல் குர்ஆன், குர்ஆன் ஓதுறத கேட்கிறது. திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுறது. தஹ்ஃபீலுல் குர்ஆன், குர்ஆனை மனப்பாடம் செய்வது. ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கிறது. அல் அமலு பில் குர்ஆன், குர்ஆனின் படி செயல்படுவது. இப்போ பாருங்கள், நம்ம சமுதாயம் இந்த 5 விஷயத்தில் ஃபஸ்ட்டு 3ல் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு 3ல்
ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நான் 5 சொன்னதை திருப்பி நீங்கள் சொல்லணும். அரபியில் சொல்லாட்டி பரவாயில்ல. 5 என்னது? குரானே ஓதுறதே கேட்கிறது. எப்படி இருக்குது இந்த குரான் ஓதுவதை கேட்டுதல் என்கிற நம்ம சமுதாயம் எப்படி இருக்குது? சிறப்பாக இருக்குது. அதனால தான் மற்ற நாள்களே எப்படியோ தெரியாது, ரம்ஜான் மாதத்தில் பள்ளியில் ஹாஃபிஸா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அழகாக ஓதணும். குரான் ஓதணுங்கிறது இல்லை, அழகாக ஓதணும். அவருக்கு பின்னாடி நின்று நாம் தொழுதா நமக்கு என்ன வரணும்? இறையச்சம். எத்தனை பேருக்கு ஆப்ஸா தொழுதில் இறையச்சம் வந்துச்சு? ஆப்ஸா தொழுவு வச்சு கேட்டதில் இறையச்சம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னதை வச்சு தான் கேட்குறேன். ஆப்ஸா ஓதுறாரு, ஓதுறது நாம் கேட்குறோம், இறையச்சம் வந்துடும். எவ்வளவு ஈஸியான வழி இல்லையா இறையச்சம் வர்றதுக்கு? பள்ளிவாசல்களில் ரமலான் மாதங்களில் ஹாஃபிஸாக்களை நியமனம் செய்து 8 ரக்காத்தோ 20 ரக்காத்தோ தொழுகும் பொழுது குரானை ஓத கேட்பதிலே முஸ்லிம் சமுதாயம் மிக ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு நல்ல அழகான கிராத் ஓதக்கூடிய ஹாஃபிஸா இருக்கணும். அவர் ஓதும்போது பின்னாடி நின்று தொழுதா என்ன கிடைக்குதோ இல்லையோ நமக்கு என்ன செய்யணும்? கொஞ்சமாக ஒரு ஈடுபாடு வரணும். ஏதோ ஒரு வகையான இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு. அப்படியே ஓதுறது அப்படியே கேட்டு நின்னானாக்கா ஏதோ ஒரு சந்தோஷம். அப்போ இஸ்திமால் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை கேட்பது என்பதிலே முஸ்லிம் சமுதாயம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம், நல்ல ஹாஃபிஸா, நல்ல மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய ஹாஃபிஸா, நல்ல அழகான குரல் இருக்கக்கூடிய ஹாஃபிஸா, நல்ல அழகாக ஓதக்கூடிய ஹாஃபிஸா வேணும். அந்த பள்ளிவாசலில் கூட்டம் அதிகமாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்றில் கரெக்டு. திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுறது, அதில் முஸ்லீம் சமுதாயம் எப்படி இருக்குது? அதுலேயும் கூட ரொம்ப நல்லா இருக்குது. ரமதான் மாதம் வந்துட்டானாக்கா வீடுகளெல்லாம் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? அதுக்கு என்ன பேர்? அதுக்கு என்ன பேர்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். கத்தம் ஓதுறது. ஆனால் இந்த கத்தம் ஓதுறதுங்கிற அந்த வார்த்தையை கேட்டாலே எவ்வளவு சடங்கு ரீதியாக ஆகிப்போச்சு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். ஒரு மதரசாவில், குரான் மதரசாவில் நான் ஓதி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு 60-65 வயது மதிக்கத்தக்க ஒரு வயசானவர் தன்னுடைய 2 பேர மக்களையும் கூட்டிகிட்டு வந்தார். அஜரத்து 2-3 மதரசாவுக்கு அனுப்பி பார்த்தேன். இந்த பசங்களுக்கு சரியாக குரானே ஓத வரல, நீங்கள் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். எப்படியாவது என் 2 பேர மக்களையும் இப்படி ஓத வச்சுருங்க. சரிங்க, இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுறேன். சேர்த்தியாச்சு. கொஞ்ச நாளில் அல்லாஹ்வுடைய கிருபைக்கு நம்ம முயற்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மக்களுக்குன்னு அல்லாஹ் நாடி வச்சுருப்பான். அந்த நாட்டத்தின் அடிப்படையில் பசங்க நல்லா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. ஓத ஆரம்பித்தோன்னா வழியாக பார்க்க ரொம்ப சந்தோஷம். என் பேர மக்கள் நல்ல குரான் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறது தானே, இயல்பு தானே. பேர மக்களுடைய வளர்ச்சியில் யாருக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கும்? யாருக்கு சந்தோஷமாக இருக்கும்? வழியாப்பாமார்களுக்கு, தாத்தாமார்களுக்கு. அப்போ அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காண்டி வந்தார். அஜரத்து 2-3 மதரசாவுக்கு இந்த பசங்களை அனுப்பி வச்சேன், எங்கேயும் சரியாக ஓதலை, உங்கள்கிட்ட அனுப்பின பிறகு நல்லா ஓதுறானுங்க. அதனால் இந்த வர்ற வெள்ளிக்கிழமை என் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வரணும். சந்தோஷம் வந்துட்டால் போகுது. போயாச்சு. வெள்ளிக்கிழமை வந்துச்சு. ஜும்மா முடித்தோடனே தொழுதுட்டு 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போயாச்சு. உட்கார்ந்த உடனே சாப்பாடு வரும்னு பார்த்தா சாப்பாடு வரமாட்டேங்குது. எனக்கு கூட்டிகிட்டு போனது எதுக்கு? சாப்பிட்றதுக்கு தானே கூப்பிட்டு போனது. சாப்பாடு வரல. நானும் உட்காந்துட்டே இருக்கிறேன். அந்த மனுஷன் என்ன செஞ்சார்? அஜரத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 3 யாசீன் ஓதணும், சாப்பிட்டுட்டு ஓதுறீங்களா ஓதிட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். சரி, நமக்கு என்ன செய்கிறது, அதுக்கு கூப்பிடலையே, ஓதிட்டே சாப்பிட்றோங்க அப்படின்னாச்சு. என்ன ஓதுங்கோன்னாச்சு. அந்த நேரத்தில் நமக்கு யாசீனு மனப்பாடம் இல்லை. நாம் அப்போ தான் வெளியே வந்திருக்கிறோம், லீஸாகி வந்திருக்கோம், ஆலிம்ஷாவாய். என்னடா மனுஷன் 3 யாசீன் ஓத சொல்லிட்டாரு, நமக்கு மனப்பாடம் இல்லையே. இப்போ ஒன்று சரி, ரைட்டு, ஓகே, இந்த குரான் இருந்தால் எடுங்கோ அப்படின்னாச்சு. ஓதலான்னாச்சு கௌரவமாக. மனப்பாடம் இல்லைன்னு சொன்னானாக்கா மானம் போயிருமல்ல. அஜரத்துக்கு யாசீன் ஓத தெரியல, அப்போ குரான் இருங்க எடுங்கோ அப்படின்னாச்சு. இல்லைன்னாச்சு. ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க, இந்த யாசீன் கித்தாப்னு ஒன்று வச்சுருப்பாங்க.
பார்த்துருக்கீங்களா? சின்னதாக பாக்கெட் சைஸில். அப்படி ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்டப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இல்லைன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அதை தான் கேட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போச்சு, இருக்கிற ஒரு சான்ஸு மிஸ்ஸிங். ஓத தெரியாதுன்னு சொன்னால் மானம் போகும். யாசின் கிதாப் எடுத்து கொடுங்கன்னு கேட்டால் அதுவும் இல்லை. இருக்கிற ஒரு சான்ஸும் போச்சு, மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தை பார்த்தா பீரோவுக்கு மேலே ஒரு குரான் இருக்குது. இதாங்க அந்த குரான் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாச்சு. எடுத்து கொடுத்தாரு. உட்காந்து கர்மசிரத்தையாக 3 யாசின் ஓதின பிறகு துவா ஓதலாங்களான்னு கேட்டப்போ யாசின் ஓத சொன்னனே அப்படின்னாரு. அதை தாங்க இவ்வளோ நேரம் ஓதுனேன். போங்க ஜிருத்து, யாசின் ஓத சொன்னாக்கா குரான் ஓதி போட்டு யாசின் ஓதுறேன்னு சொல்கிறீங்க. புரிஞ்சுதா? யாசின் ஓத சொன்னால் குரானை ஓதி போட்டு யாசின் ஓதுறதா சொல்கிறீங்கன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னது தெரியுது? யாசின்ங்கிறது குரானுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னு தெரியல. எதுக்காக வேண்டி சின்னதாக தொகுத்து வச்சுருக்கிறாங்கன்னா, இந்த குழந்தைங்க யாசின் ஓதும் பொழுது குரானை தொப்புன்னு போட்டுருவாங்க. இல்லைன்னா அஜரத்மார்களுக்கு பாத்தியா ஓதுறதுக்கு வசதியாக பாக்கெட் சைஸாக என்ன செய்தாங்க, யாசின் அத்தியாயத்தை சின்னதாக போட்டாங்க. அப்படி போட்டதுடைய விளைவு அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, யாசின் வேற குரான் வேற. நான் குரான் எடுத்து வச்சு யாசின் ஓதுனா அவர் என்ன சொல்கிறாரு, உங்களை யாசின் ஓத சொன்னாக்க குரான் ஓதி போட்டு யாசின் ஓதுன்னு சொல்கிறீங்க. 65 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு யாசின்ங்கிறது குரானுடைய ஒரு அத்தியாயமாக்குங்கிறது தெரியலை. அப்போ எல்லா வீடுகள்லையும் கத்தம் பாத்தியா ஓதுறதுங்கிறது ஒன்று உண்டு, இப்போவும் உண்டு. நோம்புக்குள்ளே எப்படி என்ன செஞ்சிடணும், ஒரு 4 கத்தமாவது ஓதிடணும். கத்தம்னா என்ன யாருக்காவது தெரியுமா? கத்தம்னா என்ன யாருக்கு தெரியும்? ஓதி முடிக்கிறது, ஹத்தம் கர்னா. உருதுல சொல்றது ஹத்தம்னா என்ன அர்த்தம்? முடிக்கிறது. ஹத்தம் அதைத்தான் கிடையாது கதம் கதம் நாக்குனா. மனசிலாச்சா? அது ஹத்தம், குரானை ஓதி முடித்தல். ஆனால் கத்தம் ஓதணும், கத்தம் ஓதணும். குரான் ஓதுறதும் கூட கிடையாது. என்ன ஓதணும்? கத்தம் ஓதணும். அப்போ குரான் ஓதுறதுலையும் முஸ்லீம் சமுதாயம் இந்த அளவுக்காவது இருக்கு. ரெண்டாவது, குரானை மனப்பாடம் பண்ணுறது, அதுலேயும் கூட முஸ்லீம் சமுதாயம் ஓரளவுக்கெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. முழு குரானை மனப்பாடம் பண்ணாவிட்டாலும் தொழுகையில் ஓதுற அளவுக்காவது 1-2 அத்தியாயத்தையோ அல்லது சில வசனங்களையாவது மனப்பாடம் செஞ்சு வச்சுருப்பாங்க. குறைஞ்சபட்சம் பின்னாடி இருக்கக்கூடிய ஜுசு அம்மாவில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன சூறாக்கள் இருக்குல்ல, அதையாவது மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேயும் ஓகே தான். இந்த 4வது 5வது நான் சொன்னேனே, 5 சொன்னேன் குரானுடைய கடமைகள். திரும்ப சொல்லுங்க. 1 ஓதுறத கேட்கறது, 2வது ஓதுறது, 3வது மனப்பாடம் பண்ணுறது, 4வது குரானை சிந்திப்பது, ஆய்வு செய்வது. இதில் எப்படி நம்ம சமுதாயம்? அப்படின்னா என்ன அஜித்து தெரியாது. ஆய்வு செய்கிறத பற்றி முஸ்லீம் சமுதாயத்தில் எந்த ஐடியாவும் இல்லை. அது ஆலிம்சாக்கள் பண்ணுற வேலை. அவங்க ஆய்வு பண்ணி பயான் பண்ணட்டும், நாங்கள் கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். உண்மையிலேயே ஒவ்வொரு மோமினும் அவன் முஸ்லீமாக இருந்தால் மோமினாக இருந்தால் குரான் ஓதுறது என்ன சிந்திச்சே ஆகணும். ஏன் தெரியுமா? அப்படி அல்லாஹ் கேட்குறான், அஃபலா யததப்பரூனல் குரான அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. இவர்கள் குரானை சிந்தித்து பார்க்க வேண்டாமா அல்லது இவருடைய இதயங்களில் பூட்டு போட்டிருக்கான்னு கேட்குறான் அல்லாஹ். அப்போ யாரெல்லாம் குரானை சிந்திக்கலையோ அவங்களுடைய இதயமெல்லாம் எப்படி இருக்கு? அப்படித்தானே அர்த்தம். சிந்திக்காத, குரானை சிந்திக்காத இதயம் பூட்டு போடப்பட்ட இதயம். முஸ்லீம் சமுதாயம் குரானை சிந்திக்கிறதுல எந்த ஐடியாவும் இல்லை. சிந்திக்கிறதுலேயே ஐடியாவும் இல்லை, பின்ன எல்லாம் குரானை பின்பற்றுறது, அதன்படி அமல் செய்கிறது. அதை பற்றி மௌலானா மௌதூதி வேடிக்கையாகவும் அதே நேரத்தில் வருத்தமாகவும் ஒரு செய்தியை பதிவு செய்வார். என்ன தெரியுமா? குரான் என்பது வாழ்க்கை பாடம். எப்படி வாழணும் என்பதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாடங்கள் தான் குரான். 23 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சான்? குரானை இறக்கி கொடுத்தான். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கிற பாடங்களைத்தான் அல்லாஹ் குரான் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நமக்கு கொடுத்தான்.
பூரா வாழ்க்கை பாடம். என்ன வாழ்க்கை பாடம்? உதாரணத்துக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லுகிற பொழுது ஒரு உதாரணத்தை சொல்கிறார். என்ன உதாரணம்? நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன், நாம் ஓனரு, நாம் வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன், அவன்கிட்ட ஒரு ஆர்டர் பண்ணுறோம் நாம், இதை போய் செய்யின்னு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அந்த உதாரணம் இந்த கரண்ட் பில்லு கட்டுறது இருக்கல்ல, அது ஆர்டர்னு வச்சுக்கோங்க. காசையும் கார்டையும் கொடுத்துட்டு போய் கரண்ட் பில்லு கட்டிக்கிட்டு வா அப்படின்னு நம்ம வச்சிருக்கக்கூடிய வேலைக்காரன்ட்ட சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? அந்த பணத்தையும் இந்த எலக்ட்ரிசிட்டி கார்டையும் கையில் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி கையை கட்டி நின்று வச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறான். ரொம்ப மரியாதையாக பவ்யமாக சொல்கிறான். நாம் என்ன செய்வோம்? என்ன அருமையான வேலைக்காரன், எவ்வளோ மரியாதையாக எனக்கு சலாம் சொல்லிகிட்டே இருக்கிறான். நம்ம சொன்னது என்னது? பணத்தையும் கார்டையும் கொடுத்து கரண்ட் பில்லு கட்டிட்டு வான்னு சொன்னால் அதை செய்யாமல் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? சலாம் போட்டுக்கிட்டே நிற்கிறான். ரொம்ப நல்ல வேலைக்காரன் சொல்லி அவனுக்கு சம்பளத்தை கொடுக்குமல்ல? கொடுக்க மாட்டோமா? ரொம்ப மரியாதையாக சலாம் சொல்லிட்டு நிற்கிறாங்க, கொடுப்போமா? பண்ண மாட்டோம். சரி, இன்னொரு வேலைக்காரன், அவன்கிட்டையும் அதே மாதிரி ஒரு வேலையை சொல்கிறோம். உதாரணமாக இந்த சீமார் எடுத்து வாசலை கூட்டு அப்படின்னு சொல்கிறோம். அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? நம்ம என்ன ஆர்டர் பண்ணணுமோ அதையே திருப்பி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. சீமார் எடுத்து வாசலை கூட்டு, சீமார் எடுத்து வாசலை கூட்டு, சீமார் எடுத்து வாசலை கூட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனை என்ன சொல்லுவோம்? ரொம்ப அருமையான வேலைக்காரன், நான் போட்ட ஆர்டரை பர்ஃபெக்டாக நான் சொன்ன மாதிரியே அப்படியே திருப்பி சொல்கிறான், சூப்பர், இந்த மாதத்துலேருந்து உனக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்லுவோம்ல? ஏன் ஏன் சொல்ல மாட்டோம்? சொன்ன வேலையை செய்யலை, ஆனால் அதுக்கு பதிலாக என்ன செய்கிறான்? நாம் சொன்னதையே ரிப்பீட் பண்ணுறான். இதை சொல்லிட்டு தான் மௌலானா மௌதூதி சொல்கிறாரு, அல்லாஹ் குரானில் நிறைய கட்டளைகளை சொல்கிறான், இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு. உதாரணமாக அவர் என்ன சொல்கிறாரு? சூரத்துல் ஹுஜராத், அடுத்தவனை பற்றி புறம் பேசாதீர்கள், அப்படி புறம் பேசினால் அது இறந்து கிடக்கக்கூடிய உன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை எடுத்து சாப்பிட்றதுக்கு சமம். சாப்பிட்ற மாதிரி செத்து கிடக்கக்கூடிய சகோதரனுடைய உடம்புலேருந்து மாமிசத்தை பிச்சு திங்கினா எப்படியோ அது மாதிரி தான் எதுவா அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது. அதனால் நீங்கள் புறம் பேசாதீங்கன்னு அல்லாஹ் ஆர்டர் பண்ணுறான். நாம் என்ன பண்ணுறோம்? தொழுகையில் நின்றுட்டு அதே ஆர்டரை அவன்கிட்டயே திருப்பி சொல்கிறோம். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாதீர்கள், அப்படி புறம் பேசினால் இறந்து கிடக்கக்கூடிய சகோதரனுடைய சதையை பிச்சு திங்கிற சம்பவம்னு யார்கிட்ட சொல்கிறோம்? நமக்கு ஆர்டர் பண்ணின நம்முடைய ஓனர் யார்? அல்லாஹ். அந்த ஓனர்கிட்டையும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ நாம் சொல்லக்கூடிய ஆர்டரை செய்யாமல் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுனா அவனுக்கு நாம் கூலி கொடுக்க மாட்டோம், நல்ல வேலைக்காரன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாமளும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லுவார். அப்போ குரானை பற்றி சிந்தித்து செயல்படுவதற்காக வேண்டித்தான் குரான். சிந்திக்கிறதே இல்லை, பின்ன எங்கே போய் செயல்படுத்துறது? அப்போ இந்த குரானோடு இருக்கக்கூடிய இந்த ரமலானிய தொடர்பு என்பது இந்த மாதிரி மிக குறைந்தது 5 வகையாக இருக்கணும். ஓதுறதை கேட்கணும், சொந்தமாக ஓதணும், அதை மனப்பாடம் செய்ய வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், சிந்தித்ததை செயல்படுத்த வேண்டும். இதுக்கு தான் ரமலான் மாதம். அப்போ ரமலான் மாதம் அல்லாஹ் நமக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆன்மீக பரிசோதனை முகாம் என்று சொன்னால், அந்த முகாமிலே கலந்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வருகிற பொழுதுதான் நாம் ரமலானை பயன்படுத்த முடியும். இது ஒரு விஷயம். இனி அடுத்தபடியாக உடல் ரீதியாக சூழ்நிலை ரீதியாக ரமலானை பயன்படுத்துறதுக்கு எதிர்கொள்றதுக்கு தயாராகணும். பணியை குறைக்கணும், வழக்கமாக இருக்கக்கூடிய டியூட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ரமலான் மாதத்தில் இபாதத்து செய்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் டைமை ஒதுக்கணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களும் அப்படித்தான் செஞ்சாங்க. ரம்ஜான் மாதம் வர்றதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருவாங்களாம்? எல்லாத்தையும் சம்பாதிச்சு முடிச்சுட்டு ரம்ஜான் மாதத்தில் இபாதத்து செய்கிறதுக்காக வேண்டிய 1 மாதம் லீவு. யார்? சஹாபாக்கள். ரமலானை முழுசாக பயன்படுத்துறதுக்காக வேண்டி ரம்ஜானில் 1 மாதம் லீவு. அப்போ லீவு இருந்தால் எப்படி சாப்பிட்றது? ரம்ஜான் வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாங்களாம்?
தேவையானது ரம்ஜானுக்கு சேர்த்து சம்பாதிச்சிருவாங்க. ஆனால் இங்கே நேர் மாத்தம். ரமதானுங்கிறது நமக்கு என்ன காலம்? சீசன் காலம், சம்பாதிக்கிறதுக்கான சீசன் காலம். சம்பாதிக்க போனீங்க இபாதத்தில் செஞ்சுட்டு இருந்தானாக்கா எந்த சீசனை எப்படி பயன்படுத்துறது? நாம் அதுக்கு தான் பழமொழியெல்லாம் கற்று வச்சுருக்கோம்ல, காற்றுள்ள போதே தூத்திக்கணும். அப்போ பிஸ்னஸ் நல்லா நடக்கிற நேரத்தில் தான் சம்பாதிக்கணும். அப்போ அப்படி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கணும், வேறு வழி இல்லை. இன்றைய காலகட்ட சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஆனாலும் கூட ரமலான் மாதத்தில் நாம் ரமலானை பயன்படுத்துவதற்கு கொஞ்சமாவது நேரத்தை ஒதுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் நேர திட்டமிடல் பண்ணலாம். என்ன நேர திட்டமிடல்னாக்கா, ரம்ஜான் மாதத்தை பயன்படுத்துறதுக்கு இந்த மாதத்தினுடைய ஷெட்யூலையாவது போடணும். ஃபஸ்ட்டு 10 நாள், 2வது 10 நாள், 3வது 10 நாள் ஆரம்பத்திலே துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுருவோம். அப்போ ஜக்காத்து சதக்கா கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சேர்த்தி வச்சுருவோம். அப்புறம் கொஞ்சம் குரான் ஓதுறதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குவோம். இந்த மாதிரியெல்லாம் சில பல பிளான்கள் மாதாந்திர ஷெட்யூல் போடணும். அதில் இந்த லாங் டேர்ம் ஷெட்யூல்னு போடலாம், அல்லது வார ஷெட்யூல்கள் ஷார்ட் டேர்ம் ஷெட்யூல் போடலாம், தினசரி ஷெட்யூல் கூட போடலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைமை நாம் ரம்ஜானில் எப்படி பயன்படுத்த போகிறோம்? சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் இல்லை, நிறையவே டைமு. வெறும் இரவு தொழுகைக்கு மட்டும் ரம்ஜான் அட்டன் பண்ணிட்டு போகிறது இல்லாமல் குரானை ஓதுறதோ சிந்திக்கிறதோ அல்லது அது மாதிரியான வேறு சில விஷயங்களுக்காக வேண்டியோ, அல்லது குரானை ஓத தெரியாமல் இருந்தானாக்கா ஓத கற்றுக்கிறதுக்கோ இந்த ரம்ஜான் மாதத்தில் அப்படியும் கொஞ்சம் வார ஷெட்யூல், தினசரி ஷெட்யூல், மாத ஷெட்யூல் போட்டு வேலை செய்யலாம். அல்லது குரான் ஓத தெரிஞ்சவங்க தஜ்வீதோடு ஓதுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்கறதுக்கோ சதக்கா கொடுக்கறதுக்கோ கொஞ்சம் பிளான் பண்ணலாம். யார் யாருக்கு கொடுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக எத்தனை பேருக்கு கொடுக்கலாம், கம்மியாக கொடுக்குறது நம்ம வாசலில் வரக்கூடியவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், பள்ளி வாசல்லையோ வீட்டு வாசலுக்கோ வரக்கூடியவங்களுக்கு, சொந்த பந்தங்களில் ஏழையாக இருக்கக்கூடியவங்க, நட்பு வட்டாரத்தில் ஏழையாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம், இந்த மாதிரியான சில திட்டமிடங்கள் செய்யலாம். 3வதாக இந்த செயல் கண்காணிப்புன்னு ஒன்று இருக்குங்க. இஹ்திசாபுன்னு அரபியில் சொல்லுவாங்க. ரம்ஜான் மாதத்தில் இஹ்திசாபு ரொம்ப முக்கியம். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுறதுக்காக வேண்டித்தானே ரம்ஜான் மாதம். அப்படித்தான் நேற்று பயானில் கேட்டோம். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் நம்ம கேட்டிருக்குமா இல்லையா? மன் சாம ஈமானம் வஹ்திசாபன், யார் இறை நம்பிக்கையோடும் சுய கண்காணிப்போடும் நோன்பு நோக்கிறார்களோ உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய எல்லா பழைய பாவங்களும் மன்னிக்கப்படும். அப்போ இறை நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையில் என்ன தெரியுமா, அதுதான் என்னுடைய பாவத்தையெல்லாம் நிச்சயமாக மன்னிச்சிருவான் என்கிற அந்த நம்பிக்கையோடு சுய கண்காணிப்பு. என்ன சுய கண்காணிப்பு? இந்த மாதத்தில் நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், செஞ்சதெல்லாம் கரெக்டு தானா, நிறைய பாவங்கள் இருந்துச்சே கொஞ்சம் கொஞ்சமாக போகுதா, அல்லது கெட்ட குணங்கள் பேட் ஹேபிட்ஸ். குறிப்பாக நாம் இந்த வருஷத்தில் ஒரு டிஜிட்டல் நோன்பு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். டிஜிட்டல் நோன்பு முக்கியமான விஷயம். கொஞ்சம் சாப்பாட்டையும் தண்ணியும் கட் பண்ணுறதுக்கு பேர் தானே நோன்பு. டிஜிட்டல் நோன்புனா என்னன்னு தெரியல? தமிழ்லையா? தமிழில் டிஜிட்டல் நோம்புன்னா என்ன செய்யுது? மொபைல் பார்க்குறத கொஞ்சம் கட் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் மொபைல்லையே என்ன செஞ்சிட்ருக்குறோம்? நம்முடைய நேரமெல்லாம் தின்னெடுக்கிறது எது? மொபைல். அப்போ டிஜிட்டல் நோம்பும் வைக்கணும். கொஞ்சம் சொல்லுங்கள் எல்லாத்துட்டையும், டிஜிட்டல் நோம்பு வைங்க. சோசியல் மீடியா சமூக ஊடகங்களில் பங்கு பெறாமல் கொஞ்சம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதில் எல்லாம் டைமை பார்க்குறது. எந்திரிச்சோன்னு நேற்று நீங்கள் தானே சொன்னீங்க, காலையில் எந்திரிச்சோன்னு ஃபஸ்ட்டு என்ன வேலை செய்கிறது? ஸ்டேட்டஸ் பார்க்குறது. கொஞ்சம் கட் பண்ணலாம் ரம்ஜான் மாதத்தில். அதுதான் செயல் கண்காணிப்புன்னு சொல்கிறேன். நான் செஞ்சிட்ருக்கக்கூடிய செயல் சரியாக இருக்குதா, தேவைக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சும்மாவாவது உட்கார்ந்துக்கிட்டு அதில் டைம் போகிறது தெரியாமல் போகிறது, உண்மையிலேயே நம்முடைய நேரத்தை கொலை செய்கிறதுல மிக முக்கியமான பங்கு வைப்பது தான் நோன்பு. அப்போ இந்த மாதிரி ரமலான் மாதத்தில், அதாவது அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கக்கூடிய இந்த கேம்பெயின், ஸ்பிரிச்சுவல் மெடிக்கல் கேம்பெயின்,
ஆன்மீக மருத்துவ பரிசோதனை முகாம் ஒரு மாதம். அதை நாம் பயன்படுத்தணும்னு சொன்னால், நான் மேலே சொன்ன மாதிரி கொஞ்சம் குரானிய தொடர்பு, கொஞ்சம் டைம் ஷெட்யூல் போடுறது, ரம்ஜானுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத பற்றி செல்ஃபாக ஸ்டடி பண்ணுறது, குறிப்பாக மொபைல் பயன்பாட்டில் கவனமாக இருக்கிறது. இந்த மாதிரி நமக்கு நாமே சில பல முயற்சிகளை செய்கிற பொழுது ரமலான் நமக்கு பயனுள்ளதாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பின் மூலமாக தக்குவா நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸும் இருக்கிறது. அந்த சான்ஸை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.